இன்னைக்கு பப்ளிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒன்றா இது வேற வேறையா இந்த வித்தியாசங்கள் என்ன? இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இன்டர்ப்ளே பண்ணி உள்ளுக்குள்ளே கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி அந்த கொலஸ்ட்ரால் வெடித்து ஸோ அந்த இருதயத்துக்குள்ளே ரத்த ஓட்டம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருதயம் நிற்கும், மூளைக்கெல்லாம் ரத்த ஓட்டம் இருக்காது, பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு 60 வயது நோயாளி நெஞ்சு வலி வந்து அட்மிட் ஆகிருப்பாங்க. பட் அவங்க சன் வந்து கேட்கும்போது எங்கள் அப்பா கார்டியாக் அரெஸ்ட் ஆகிட்டா சார் அப்படிம்பாங்க. அதாவது இன்றைக்கி பப்ளிக்கு வந்து ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒன்றா இது வேறு வேறையா இந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மாரடைப்பு சார்ந்த நோய். அதாவது இருதயத்துக்கு கொரோனரி ஆர்டரின்னு ஒரு இரத்த குழாய் உண்டு. லெஃப்ட் சைடில் 2 இரத்த குழாய், வலது பக்கம் ஒரு இரத்த குழாய். இந்த 3 இரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு இரத்த குழாயிலையோ இல்லை 3 இரத்த குழாய்களிலையோ அடைப்பு ஏற்பட்டு அந்த இரத்த ஓட்டம் தடைப்பட்டு அந்த தசைகள் வலு இழக்கிறது. 100% அடைப்புகள் இந்த இரத்த குழாயில் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரால் வெடித்து. இதுதான் மாரடைப்பு இல்லது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறது. 95% அடைப்புகளும் இதுக்குள்ளே தான் வரும். இது வந்து நம்ம பல காரணங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள், இல்லைன்னா உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, ஸ்மோக்கர்ஸ், பரம்பரைத்தன்மை, அப்பா அம்மாவுக்கு மாரடைப்பு, அண்ணன் தம்பிக்கு இருக்கிறது, ஒபிசிட்டி, அதிக எடைப்பருமன், அதுக்கப்புறம் வந்து ட்ரக் அடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பல காரணங்கள்னால இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இன்டர்ப்ளே பண்ணி உள்ளுக்குள்ளே கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகி அந்த கொலஸ்ட்ரால் வெடித்து அதில் வந்து இரத்த அணுக்கள், தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸு, ஆர்பிசி, டபிள்யூபிசி, அப்புறம் கோஆகுலேஷன் ஃபேக்டர்ஸ்லாம் அடைச்சி ஒரு ஃபார்ம் பண்ணுறது ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த இரத்த குழாய் அடப்பட்ட உடனே அதுக்கப்புறமா கீழே ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த தசைகள் வந்து நெக்ராட்டிக் டிஷ்யூஸ் ஆயிரும். இல்லை நம்ம கரெக்ட் டயத்தில் அதை ரெஸ்கியூ பண்ணோன்னா அதை காப்பாற்றப்படும். இதே இதில் இது கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா என்னது? கார்டியாக்னா இருதயம், அரெஸ்ட்னா சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடுறது. இது வந்து என்னென்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிறது தான் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு காரணி. ஏ சிஸ்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஏ சிஸ்டால்னா என்னென்னா, சிஸ்டோல்னா கண்ட்ராக்ட் ஆகிறது, ஏ சிஸ்டோல்னா இருதயம் துடிக்காமலே நின்றுறது. இது ஒரு டைப் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். இன்னொன்று, இருதயம் வந்து 400 to 600 தடவை கிட்டத்தட்ட துடிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இருதயம் பார்த்திங்கன்னா இப்படி புழு மாதிரி அசைஞ்சிட்ருக்கும். கை இருதயத்து மேலே வச்சு பார்த்தா ஒரு ஆக்டிவ் கண்ட்ராக்ஷன், பிளட்டை மேலே தள்ளுறது எதுவுமே இருக்காது. ஸோ அந்த இருதயத்துக்குள்ளே ரத்த ஓட்டம் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருதயம் நிற்கும், மூளைக்கெல்லாம் ரத்த ஓட்டம் இருக்காது, பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்கும். அது வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா, இருதயம் துடிக்காமல் இல்லை அதாவது எஃபெக்டிவாக துடிக்காமல் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனால் ரத்த ஓட்டம் இல்லாமல் நிற்கிறது. இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக் ஒரு காரணம். அதாவது மாரடைப்பு வந்தவர்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால அந்த டிஷ்யூஸ் வந்து கார்டியாக் மசில் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு அப்நார்மல் பீட் உருவாகிறது தான் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் நல்லா பேசிகிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க, இல்லை பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கும்போது சடனாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க மேசிவ் ஹார்ட் அட்டாக்ல. அதுக்கு இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் தான் முக்கிய காரணம். இதை தவிர்த்து இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் லோவாக இருக்கிறது, ஹைப்போகெலீமியா, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஹைப்பர்கெலீமியா, மெக்னீஷியம் கம்மியாக இருக்குது ஹைப்போமெக்னீஷியமியா, மற்றும் வால்வுலார் ப்ராப்ளம், அதாவது வால்வு தொந்தரவுகள் வர்றது, பிறப்பிலே வர்றது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், கார்டியோமயோபதின்னு சொல்கிறது, ஹார்ட் மசில் டிசீஸ், இந்த மாதிரி பல ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஆர் ஏ சிஸ்டோல் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட், கிட்டத்தட்ட ஒரு டெர்மினல் ஈவெண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்கள உடனே என்ன பண்ணணும்னா, ஃப்ளாட்டான ஒரு தரையில் ஒரு தளத்தில் வச்சுட்டு படுக்க வச்சுட்டு கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் சொல்லக்கூடிய சிபிஆர் 2 கையிலையும் அவர் மார்பில் வச்சு நம்ம ஒரு 100 கம்ப்ரெஷன்ஸ் பெர் மினிட் வேகமாக பண்ணணும். இது செஸ்ட் ஒன்லி கம்ப்ரெஷன் சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த மீன் டைம் ஆக்டிவேட் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கணும். 2 பேர் இருந்தோன்னா மவுத் டு மவுத் ப்ரீத்திங் ஒருத்தர் 30 கம்ப்ரெஷனுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். ஸோ இது வந்து அவங்கள வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் அலைவாக வைக்கக்கூடிய ஒரு உயிர் காக்கும் சிகிச்சை சிபிஆர். இதே டைமில் ஹார்ட் அட்டாக்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அத்தெரோஸ்க்ளெரோட்டிக் டிசீஸ், கொலஸ்ட்ரால் படிவினால் வர்றது. அவங்க வந்து கோல்டன் ஹவரில் வந்தாங்கன்னா
அவங்கள எக்கோ கார்டியோகிராம் ட்ரோபோனின் செக் பண்ணிவிட்டு ஏஞ்சியோகிராம் பண்ணி பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் பண்ணி அவங்கள உயிர் காக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தேவைப்படலாம். கிளாட் பஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய த்ராம்போலைட்டிக் தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நோய், கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா சிபிஆர் பண்ணணும். ஒவ்வொரு இந்திய பிரஜைகளுக்கும் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரி ஷுட் நோ ஹவு டு டூ சிபிஆர். ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட் வந்து வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸில் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் நடக்கலாம், ஒரு சினிமா ஹாலில் நடக்கலாம், கல்யாண வீட்டில் யாருக்குனாலும் எங்கேனாலும் நடக்கலாம். ஸோ சிபிஆர் பண்ண தெரிஞ்சிருந்ததுன்னா நாம் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய இது கிடைக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது அத்ரோஸ்க்ளரோட்டிக் கொரோனரி ஆர்டரிஸ் பிளாக்கு, கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஆர் கார்டியாக் ஏசிஸ்டல்.